பாக்கியா ஹோட்டல் ஓனர் ஹோட்டல்ல பூட்டிட்டு போன விஷயத்த ஈஸ்வரி கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு அவங்க டைரக்டா செல்வியோட சேர்ந்து ஹோட்டலோட ஓனரோட வீட்டுக்கு மறுபடியுமே வந்து கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அவங்க கேக்குற மாதிரியே தெரியல. அதனால இதுக்கு மேலேயே இவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போதுதான் அந்த ஹோட்டலோட ஓனரோட குடும்பத்துல பண பிரச்சனையால அவங்களோட பொண்ணு இப்போ வலை வெட்டியா வீட்டுல இருக்க விஷயம் தெரிய வருது. அவங்களோட மாப்பிளையும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதை பார்த்த பாக்கியாவும் உடனடியா எதை பத்தியுமே யோசிக்காம தங்கிட்ட இருக்க 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அவங்களோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களோட பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாற்றப்படுது. இதனால சந்தோஷம் அடைஞ்ச அந்த ஹோட்டலோட உரிமையாளருமே உடனடியா பாக்கிய கிட்ட வந்து இதுக்கப்புறமா இந்த ஹோட்டலை நீங்களே நடத்திக்கலான்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு சாவியையுமே கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த செல்வியும் ரொம்பவே ஹாப்பியோட இருக்கா. பாக்கியாவும் அந்த ஹோட்டலை இப்போ மறுபடியுமே முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதா, அப்படி இல்லைன்னா கவுன்சிலர் பாக்கியாவை பழிவாங்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அதனால இதுக்கப்புறமா கவுன்சிலர் மூலயமா பாக்கியாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? எல்லாத்துக்கும் மேல இனியாவோட குடும்பத்துல இருக்க சுதாகரும் இனியா மூலயமா மறுபடியுமே இந்த ஹோட்டலையுமே, அதாவது பாக்கியாவோட இந்த ஹோட்டலையுமே மூடுறதுக்கான திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல மறுபடியுமே பாக்கியா பாதிக்கப்பட போறாங்களா, அப்படி இல்லைன்னா பாக்கியாவுக்கு உதவ இனியாவே முன் வர போறாங்களா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.